இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது? கண்டிப்பா. அதாவது நம்ம கன்னி ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். இவங்களுடைய ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த கன்னிராசிக்கு என்ன தெரியுமா? இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு, இந்த 2026ஆம் ஆண்டு அந்த பிறக்கிற நேரம் இருக்குல்ல, ஆமா, ஒரு குழந்தை பிறந்தா அது ஒரு லக்னத்துல பிறக்கும் ஒரு நேரப்படி. அதுபடி வந்து இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிற நேரமே வந்து கன்னி லக்னத்துல தான் பிறக்குது. இவங்க ராசி தான் அந்த ஆண்டோட துவக்கமாவே இருக்கும்போது ஆண்டு பிறப்பே இங்க ராசியில தான் நிகழுது. ஓகே. அதாவது இரவு 12 மணி அந்த ஜனவரி மாதம் துவங்குற அந்த முதல் நாள் அப்படின்றது வந்து கன்னி லக்னத்துல தான் பிறக்குது. ஸோ கன்னி லக்னத்துல ஒரு பிறப்பு நிகழ்வுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அது. காரணங்கள் என்னன்னா புதனோட வீடு, புதன் வந்து புத்திகாரகன், புதன் உச்சம் பெறக்கூடிய வீடு. ஸோ அப்படின்றபோது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலு கூடிரும். புது வாழ்க்கை பிறந்த மாதிரி. என்ன சொல்றது, நிறைய இந்த பழைய கர்மாக்கள் எல்லாம் விலகி கெட்டதெல்லாம் விலகி ஒரு புது பிறவி எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த அளவுக்கு சிறப்பா இவங்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போகுது, 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. இது வந்து லக்னத்துல பிறக்கிறதுனால மட்டும் கிடையாது. இந்த ஆண்டோட ராசியுமே வந்து முதல் நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானம் தான் வந்து இந்த ஆண்டோட ராசியாவே அமைஞ்சிருக்கு. அதாவது அந்த ஆண்டு பிறக்கிற அந்த முதல் நாள் இருக்கு இல்லையா, அந்த ஜனவரி முதல் அந்த நாள், அந்த நொடி அது வந்து ரிஷப ராசியில நிக்குது. ஸோ அந்த வகையில லக்னம் மற்றும் ராசி ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று திரிகோண நிலையில வருது. சந்திரன் வந்து ரிஷப ராசியிலனா உச்ச பலத்தில் இருக்காரு. சந்திரன் இந்த நம்ம கன்னி ராசிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தான அதிபதி. அவர் 9ஆம் இடம் திரிகோணத்தில் உச்சத்தில் இருக்காரு. கேட்க ஒன்றும் செம்ம யோகமான காலமாக தான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார் அடிப்படையில் காலம் இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகுது. புது பிறவின்னு சொல்லிட்டீங்க. உண்மைதான். புது பிறவி பிளஸ் யோகமான காலகட்டம். அது எந்த மாதிரியான யோகங்கள் கொட்ட போகுது உங்களுக்கு? யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ அருளால் கண்டிப்பாக கிடைக்க போகுது. 9ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஞானம், பக்தி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடியது. ஸோ அங்கே வந்து சந்திரன் இருக்காரு அப்படின்னா ஜோதிட விதிப்படியே வந்து சந்திரன் 9ல இருந்தா அன்னை ஆதிசக்தியோட அருள் பெற்றவங்களா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால இந்த ஆண்டு துவங்குறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வ அருளால் அவங்க விரும்பக்கூடிய அனைத்து விஷயங்களும் கண்டிப்பான முறையில் விரும்பக்கூடிய, அதாவது ஒரு வாழ்க்கை துணையாகட்டும், ஒரு புதுசாக ஒரு தொழில் துவங்கணும்னு நினைக்கிறதாகட்டும், வீடு கட்டணும்னு நினைக்கிறதா, வண்டி வாங்கணும், இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம நடக்கும். அது போக இந்த ஆண்டு சில விஷயங்கள் இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவுமே பிற்பாதியில் ஆண்டோட இந்த ஜூலைக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதுவுமே கொஞ்சம் செட்டில் ஆயிரும், பயப்பட வேண்டியது இருக்காது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கடன் சார்ந்த சில சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அது நான் எப்படி சொல்கிறேன்னா அது வளர்ச்சிக்கான கடனாக தான் இருக்கும், உங்களை வீழ்ச்சிக்கு கொண்டு போகிற கடனாக இருக்காது. கடன் இருக்கக்கூடிய கன்னிராசி கடன் தொல்லையும் தீரும், பயப்பட வேணாம். ஆமா, கடன் தொல்லை தீரும், கண்டிப்பா தீரும். ஓகே, காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். கடனை குறிக்கக்கூடிய கிரகமா வரக்கூடியது செவ்வாயும் கேதும் தான். இதுல கேது வந்து கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால கேது வந்து சுபகிரகம் தான். நிழல் கிரகங்கள்ல ராகு மற்றும் கேதுல வந்து கேது வந்து பராசர் முதல்ல ஏனைய சித்தநாதர்கள் எல்லாருமே வந்து சுபகிரகமாக தான் சொல்றாங்க. அந்த வகையில கேது 12ல இருக்கனால நமக்கான அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்மளுடைய விரயங்கள் போய் கடன் தீரும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் வந்து மாத கிரகம். நம்ம ஆண்டு துவக்கத்தில் ஒரு ஸ்தானத்தில் இருக்கு, தனுசுல இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து மகரம் வரும், இப்படி கடந்து வரும். இது வந்து எப்போன்னா ஜூன் மாதம் கிட்டத்தட்ட செவ்வாய் வந்து 6ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடமான கடந்து குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வரும். அந்த மாதத்தை ஒட்டி கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் ஜூன் மாதத்தில் மட்டும், ஜூன் ஜூலையில். அதுக்கப்புறம் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம், எல்லாமே யோக காலம் தான். அவங்களுக்கு ஆண்டு தூக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால, தூக்கம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அதனால் எதை பற்றியுமே கடனை பற்றியுமே கவலைப்பட வேணாம், தைரியமா இருக்கலாம். ஒரு எச்சரிக்கைக்காக சொன்னதுதான் அந்த வார்த்தை. ஓகே சார், இவங்களுக்கு பராசக்தியுடைய அருள் சொல்லிட்டீங்க. ஆமா. ஸோ இவங்க பராசக்தி அன்னையே வணங்க நல்லா இருக்குமா? வேற என்ன மாதிரியான வழிபாடு? கண்டிப்பா 9ல சந்திரன் அப்படின்னாலே வந்து கண்டிப்பான முறையில வந்து ஆதிசக்தி, இந்த உக்ரமான பெண் தெய்வங்கள், நம்ம இந்த பத்ரகாளியம்மன், வீரகாளியம்மன், மகாகாளியம்மன், இப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கள யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். சப்த கன்னியர்கள் வழிபாடு பண்ணலாம், வாராகி, கௌமாரி, இந்த மாதிரிலாம் கும்பிடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். கௌமாரி வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து கன்னிராசிக்காரர்கள்ட்ட நம்ம சொல்லலாம். எப்பயுமே, இன்றைக்கின்னு இல்லை, எப்பயுமே கௌமாரி வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா கௌமாரி வந்து முருகனுடைய பெண் அம்சம். அதனால் சிறப்பான நல்ல முருகனோட அருள்ன்றது வந்து ஆரோக்கியம், கடன் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள், எதிரி தொல்லைகள், இது எல்லாத்தையும் போக்கக்கூடியது, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது. அதனால் வந்து கௌமாரியை வழிபாடு பண்ணுறது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எல்லா பலன்களும் சிறப்பாக சொன்னீங்க.
இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி சனியுடைய வாக்கிய பயிற்சி, கணித அடிப்படையில பயிற்சி பயிற்சியும் நடக்குது. இருக்கு ஆமா. அப்படின்னீங்க. ஸோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் ஆண்டு இருக்குல்ல, கிரகங்கள், அதெல்லாம் ஆண்டு அடிப்படையில கிரகங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள், ஒவ்வொரு நாட்கள் வரக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு? சார் ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ம். ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு. சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025ல சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. ம். இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. ஆமா, ஆமா. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றதுனால கண்டிப்பா, தான் கண்டிப்பா. நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்ப நீங்க இப்பதான் இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி அப்புறம் மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதுதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில் மீன ராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில் ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க. அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்தில் அதில் மாற்றம் செய்யறதுக்கு யாரும் அதிகாரம் இல்லை. திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துல தான் வந்து ஆமா, அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் அந்த கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றது 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு, சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோகா பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீன ராசிக்கு கிடைக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்.